இடத்தை பெற்றிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அஷ்ரப் அவர்கள் சொன்னதை போல இந்தியாவுக்கு இன்றைக்கு உலகின் 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து மருத்துவம் பார்ப்பதற்கு சென்னைக்கும் தமிழ்நாட்டிற்கும் வருகிறார்கள். இது தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை, மகிழ்ச்சி. இதற்கு முன்னால் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு மருத்துவம் பார்க்க சென்றது போய் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு மருத்துவம் பார்க்க வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை அப்போலோவாக இருந்தாலும், ரேலாவாக இருந்தாலும், எம்ஜிஎம்மாக இருந்தாலும், காவேரியாக இருந்தாலும், கோவையில் இருக்கிற ஜெம் போன்ற மருத்துவமனைகளாக இருந்தாலும், ராமகிருஷ்ணா போன்ற மருத்துவமனைகளாக இருந்தாலும், அதுபோல் இன்றைக்கு இப்போது அட்லாண்டிஸ் போன்ற பெரிய அளவிலான மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் இன்றைக்கு பல இடங்களில் புதிதாக உருவாகி உலக மக்களை தன் பக்கம் ஈர்த்து வருகிறது. அண்மையில் ஒன்றிய அரசின் சார்பில் டாக்டர் அஷ்ரப் அவர்கள் சொன்னதை போல மருத்துவ சுற்றுலா என்கின்ற அந்த வார்த்தை தொடங்கிய இடம் தமிழ்நாடு என்கின்ற வகையில் 2 முறை மருத்துவ சுற்றுலா மாநாடுகள் நடத்தப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தப்பட்ட மாநாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே பங்கேற்று மருத்துவத்துறை, சுற்றுலாத்துறை ஆகிய துறைகளை ஒருங்கிணைத்து ஒரு மாநாடு நடத்தி உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்களை அந்த மாநாட்டில் அங்கம் பெற செய்து அந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றது. அதேபோல் நடப்பாண்டிலும் கூட அந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று பெரிய அளவில் பயனுள்ளதாக இருந்தது. அந்த வகையில் ஒன்றிய அரசு ஒரு கணக்கெடுப்பை சொன்னது. இந்தியாவுக்கு வெளிநாடுகளிலிருந்து மற்றுள்ள இந்த மருத்துவ சுற்றுலாவுக்கு வருபவருடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் 25% பேர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வருகிறார்கள் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை 36 மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு மட்டும் இன்றைக்கு 25% பேர் ஒட்டுமொத்தமாக வருகிறார்கள். குறிப்பாக ஆண்டொன்றுக்கு 15 லட்சம் பேர் வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சேவை பெற வருகிறார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை ஒன்றிய அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகளும் அரசு மருத்துவ நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான மருத்துவ சேவையை அளித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அதிநவீன மருத்துவ உபகரணங்களை வாங்கி இங்கே மக்களின் பயன்பாட்டிற்காக தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஓமந்தூர் முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்பது அரசு மருத்துவமனைகளில்